ஏற்கனவே நம்ம இட்லிக்கு மாவு ஆட்டுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அது மாவு புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி மாவு வந்து ஃப்ளஃபியாக இருக்கணும். இப்படி ஃப்ளஃபியாக இருக்கும்போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி கடைசி நாள் வரைக்கும் இட்லி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படின்னா ரொம்ப போட்டு மாவை கலக்காமல் மைல்டாக கலக்கி மாவை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஊற்றுற மாவு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வந்து ஊற்ற போகிற மாவை கரண்டி போட்டு அதிகமாக கலக்காமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பாத்திரமாக கூட எடுத்து வச்சுக்கிட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமானா ஒரு செகண்ட் டே ஒரு பாத்திரம், தேர்ட் டே ஒரு பாத்திரம், அந்த மாதிரி இட்லி எடுத்து ஊற்றும் போது இட்லி வந்து கடைசி நாள் வரைக்குமே இட்லி வந்து நம்ம மாவு தீர்ற வரைக்குமே அந்த இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே இருக்கும் கடைசி நாள். ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் போடுறது பிடிக்கல அப்படின்னா வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயம் போடலனாலுமே இட்லி நல்லா சாஃப்டாக தான் வரும். பாத்திரத்தில் எண்ணெய் தடவி ஊற்றுறது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். துணி போட்டு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். துணியில் போடுறது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக